வணக்கம் அன்பு உறவுகளே, நான் தற்பொழுது நிற்கிற இடம் வந்து பிரான்ஸ். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் தற்பொழுது நிற்கிற இடம் வந்து பிரான்ஸ். ஃப்ரான்ஸில் வந்து நான் நிற்கிறேன். இங்கேருந்து நான் இப்போ வந்து ஈஃபில் டவருக்கு போகிறேன். ஈஃபில் டவருக்கு போய் அங்கே எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி அந்த ஈஃபில் டவர் இருக்குது என்ற பல நாள் கனவு. அது ஒரு பெரிய ட்ரீம்னு சொல்லலாம். எனக்கு ஆரம்பத்தில் இருந்து வெளிநாட்டு ஆசை வந்தது அந்த ஃப்ரான்ஸில் ஈஃபில் டவரை பார்க்கத்தான். இன்றைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு வர்றதுக்கு. நான் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் வீடியோவில் காட்டுறேன். வாங்க போய் பார்ப்போம். பாருங்கள், நான் ஒரு மாதிரி இந்த இடத்துல எனக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடச்சிட்டு. நான் இது வந்த நாள் ஞாயிற்றுக்கிழமைன்றதால இங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃப்ரீயாக பார்க் பிளாட்ஸ் கிடச்சிட்டு. ஆனால் நார்மலாக பார்க் பண்ணுறது சரியான கஷ்டம். ஆனால் எனக்கு வந்த உடனே எனக்கு கிடைச்சதால் நான் இதில் விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நடக்க வேண்டியிருக்கும். பாருங்கள், இங்கே எவ்வளோ தூரத்தில் தான் நான் பார்க் பண்ணினது. நாங்கள் போய் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து எப்போவுமே சொல்ல தேவையில்லை, அவ்வளோத்துக்கு டூரிஸ்ட் வந்து கொண்டிருக்காங்க. நான் வந்த டைம் வந்து வானிலை வந்து அவ்வளவு நல்லா இல்லை, மழை இடி முழக்கம் அப்படி இருந்தது. அப்படி இருந்தும் ஒவ்வொரு ஆட்களும் வந்து போகிற மாதிரி இல்லை. என்னென்னா நிற்கிறாங்க, மழை பெய்தா கூட நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா இந்த ஈஃபில் டவரை பார்க்குறதுக்கு உலகமெல்லாம் நிறைய இடத்துல இருந்து ஒவ்வொரு மக்களாக வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஸ்பெஷலாக அவங்க இதைத்தான் பார்க்குறதுக்கு வருவாங்க என்னையை போல். அது மழை பெஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் அவங்க பார்த்து அதில் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்காகத்தான் அவ்வளோத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன்னா நான் இங்கே வர வேணுமென்னு சொல்லி எனக்கு இன்றைக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஒரு குறுகிய டைமில் கிடைச்சாலும் எனக்கு மழை பெஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்க்கணுமென்றதுக்காக நான் வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோவில். நாங்கள் போய் பார்ப்போம். இந்த ஈஃபில் டவரில் கிட்ட போயும் பார்ப்போம் எப்படி செஞ்சுருக்காங்க. இந்த ஈஃபில் டவரில் ஏறுறதுக்கு ஒரு ப்ரைஸ் எல்லாம் இருக்குது, படியில் போகிறதுக்கு கூட ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் அதை கிட்ட போய் பார்த்து எப்படி அதை செய்கிறாங்க, என்னென்ன மாதிரி அந்த இடத்துல வந்து அதை அமைச்சு வச்சுருக்கிறாங்களன்றதை நாங்கள் வீடியோ இந்த ஃபுல்லாக போய் கிட்ட போய் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து போடுற அவ்வளோ வீடியோவும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வாங்க நாங்கள் போய் பார்ப்போம். சரி. இப்போ இங்கே வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் கப்பலில் கூட போகிற வாய்ப்பு இருக்குது. எனக்கு கிடைக்கல. காரணம் மழை பெஞ்சிட்டு அந்த டைமில், அதனால் நான் போகல. ஆனால் இதில் கப்பலில் போகிறதுக்கு கூட ஒரு மணித்தியாலத்துக்கு 12 யூரோ அப்படி இருக்குது. பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கப்பலில் நாங்கள் அப்படி திரியலாம். அதுக்கு 20 யூரோ அப்படி ஏதோ பே பண்ண வேண்டி இருக்கும். அப்படி அப்படி கூட பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. இந்த பாருங்கள், நான் வந்த டைமில் இந்த கப்பல் போய் கொண்டிருந்தது. ஆனால் அதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கு பிறகு மழை பெய்ய தொடங்கிட்டு, மழை பெய்ய தொடங்கினதால் என்னால் போக முடியாமல் போயிட்டுது.
வந்து பாருங்க, அந்த வானம் இருட்டிக் கொண்டு வருது. அதாவது மழை பெய்ய போகுது. ஸோ நாங்க மழை பெய்யறதுக்கு எங்க போறோன்னு தெரியாம இருக்கக்குள்ள தான் விளங்கினது, இந்த ஈஃபில் டவருக்கு கீழயே ஒரு பாலம் இருக்குது. அங்க வந்து நிக்கலாம்ன்ட்டு. அப்புறம் அங்க தான் நான் வந்து நின்றேன் நான். எனக்கு இந்த ஈஃபில் டவர் 2 நாள் ஆச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா, ஒரு நாள் வந்து இந்த மழையில மாட்டுப்பட்டதால, என்னால அத இப்ப ஃபுல்லா பார்க்க முடியாம போயிட்டு கிட்ட போய். அதனால நான் இன்னொரு நாள் அடுத்த நாளும் நான் வந்தேன் நான். அடுத்த நாளும் மழை இதுதான். ஆனா அவ்வளோத்துக்கு இல்ல. ஓரளவு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனால நான் 2 நாள் எடுத்து தான் இந்த இடத்த பார்த்தேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு ஆர்வமா வந்தது இந்த இடத்த தான் பார்க்கணுமெண்டு. இதில நீங்க பார்த்தா விளங்கும் அப்படி இருக்குதுண்டு. இன்னொன்று இதில வந்து இவங்க ஒலிம்பிக் செய்ததால இந்த 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 இது வந்து இவங்க புதுசா வச்சிருக்கிறாங்களாம். இந்த ஒலிம்பிக் நடந்ததால அதுக்குரிய ஒரு நினைவு சின்னம் மாதிரி புதுசா வச்சிருக்காங்க. இது வந்து புதுசாக வரப்பட்டது. இப்ப நான் வந்து ஈஃபில் டவரு கிட்ட போப்போறேன். அப்ப நான் நினைச்சேன்னா நேரடியா போலாமான்னா, அது போ முடியாது. இதுல இருக்கிறது ஒரு பெரிய கிளாஸ் போட்டிருக்காங்க. ஃபுல்லா நாங்க அதுக்கு கிட்ட போக இயலாத அளவுக்கு போட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு போக வேணும்னு சொன்னா, நாங்க சுத்தி தான் வர வேண்டும். ஏன்னா இதுல டைரக்ட்டா போறதுக்கு இவங்க கிளாஸ் இதுல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. சொல்றாங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தான் இந்த கிளாஸ் போடப்பட்டதுன்னு. ஸோ அதுக்கண்டு ஒரு தனி பாதை இருக்குது. இதுக்குள்ள அங்க நாங்க அதால தான் நாங்க போகக்கூடியதா இருக்கும். நீங்க யாரும் போக இருக்கிற ஆட்கள் இருந்தா, இந்த இடத்துக்கு வந்து நீங்க கொண்டு வரும்போது, கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட்ல செக் பண்ற மாரி தான் அவங்க செக் பண்றாங்க. சில நீங்க ஏர்போர்ட் வழியா நீங்க கொண்டு போகக்கூடாத சில ஐட்டம் நீங்க இதுக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. ஸோ, அதையும் நீங்க வரும்போது அப்படி இருந்தா அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. என்னம்மா ஏன்னா அவங்க செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. நீங்க ஈஃபில் டவர ஃபோட்டோவுல, வீடியோவுல பார்த்துருக்கிறார்கள். நேரடியா தான் பார்த்துருப்பீங்க. இது பாருங்க கீழ எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து இப்ப சொல்லுறாங்க வந்து, இது இப்ப ஒரு 8 மாசத்துக்குள்ள தான் இவங்க வந்து புதுசா பெயிண்ட் அடிச்சு நிறைய செஞ்சிருக்காங்களே. இந்த ஆரம்பத்தில வந்து கொஞ்சம் கரல் பிடிச்ச மாரி, அப்படி துரு பிடிச்ச ஒரு நிலைமையில இருந்ததுண்டு. ஒலிம்பிக் நடந்த காரணத்துக்காக அவங்க நான் ஃபுல்லா எல்லாம் திரும்ப ரிப்பேர் செய்திருக்கிறாங்க. ஸோ, அதனால ரொம்ப அழகா இருக்குது. எல்லா இடமும் வடிவா அழகா பெயிண்ட் அடிச்சு ஒரு நல்ல ஒரு புதுசான ஒரு நிலைமைக்கு அத கொண்டு வந்திருக்கிறாங்க. கீழ் வடிவத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி இருக்குதுன்னு கீழ இருந்து பார்த்தா இப்படித்தான் ஈஃபில் டவர் இருக்கும். ஸோ, அதில ஷேப் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அ ஒரு டிஃபரண்டான ஒரு முறையில இது கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் இதில உலக அதிசயத்தில ஒன்றுக்கு இடம் பிடிக்கப்பட்டிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருந்தா, அது என்ன காரணம்னு கமெண்ட்ல போடுங்க. ஸோ வாங்க நாங்க போய் இதோட ப்ரைஸ பார்ப்போம். இதில போட்டிருக்காங்க பாருங்க, அந்த ஒவ்வொரு கோடு போட்டும். அதில வந்து கீழுக்கு போறதுக்கு ஒரு பிரைஸ், டொப்புக்கு போறதுக்கு ஒரு பிரைஸ்ன்ட்டு இதில இவங்க வச்சிருக்காங்க. சின்ன ஆட்களுக்கு ஒரு பிரைஸ், பெரிய ஆட்களுக்கு ஒரு பிரைஸ்ன்ட்டு இருக்குது. இதுதான் அதோட 4 கால்ல ஒரு ஒரு சைட்ல இருக்கிற தூண். அதுக்கு கீழ அவங்க வந்து கடை வச்சிருக்கிறாங்க. கடை நடத்துற இது இருக்குது. 4 இடத்துலயும் ஒரு கடை இருக்குது. கீழ ஒவ்வொரு காலோட ஷேப் வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த இதில தான் அவங்க செட்டப்ல வச்சிருக்கிறாங்க. ஸோ, அத நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. நாங்க அந்த ஜெயம் ரவி எங்கேயும் காதல் அந்த படத்துல வந்த மாரி இதுலயும் படம் கீறி குடுக்குறாங்க. ஸோ 2 பேர் தான் வரையிறாங்க. ஸோ ரொம்ப நல்ல அழகா வரையிறாங்க. இது ஒரு படத்துக்கு €80 அப்படி என்னோ வாங்குறாங்க. 80, €50 பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப அழகா இருக்குது.